ஹாய் டிஜே ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இவன் அதிகமாக வீடியோ போடுறான், சில சமயம் வீடியோ போட மாட்டான், இவன் எதுக்கு ஃபாலோ சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுருப்பாங்க. எனக்கு அந்தளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ இன்னும் நான் ஃபேமஸ் ஆகலை, அந்தளவுக்கு ஒத்து இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் சில பேர் நினச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்தனால என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. அப்படி என்னப்பா உனக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் கண்டினியூஸாக வீடியோ போடாமல் இவ்வளோ நாள் கேப் எடுத்ததுக்கு காரணம் வந்து எனக்கு கிட்னியில் ஸ்டோன் இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. மினிமம் ஒரு 3 வீக்ஸாக நான் ஹாஸ்பிட்டலில் பெட் ரெஸ்ட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்தாக வந்து நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். வெளியில் எங்கேயும் நான் அவ்வளோவா சுற்றக்கூடாது, வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னதுனால என்னால் வெளியே எங்கேயும் போக முடியல. சரி, அதுக்கப்புறம் நான் இப்போ அந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து நான் ரெக்கவர் ஆகி நான் வெளியே வந்து ஃபஸ்ட்டு போடுற வீடியோ இது. இப்போ நீ எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு பார்த்தா, நான் மதுரை கள்ளழகர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கேன். என்னது மதுரை கள்ளழகர் கோயிலுக்கு போறியா? மதுரை ரூட்டு இல்லையாடா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஆமாம், இது மதுரை ரூட் கிடையாது. இது கள்ளழகர் கோயிலுக்கு திண்டுக்கல்லேருந்து நத்தம் போகிற ரூட்டு. திண்டுக்கல்லேருந்து மதுரை வழியாக நம்ம கோயிலுக்கு அந்த கள்ளழகர் கோயிலுக்கு போகிறப்ப நமக்கு டிராஃபிக் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஆனால் திண்டுக்கல்லேருந்து நத்தம் போகிறது வந்து ரொம்ப ஈஸி, பக்கமும் கூட. அதே மாதிரி டிராஃபிக்கும் அவ்வளோவா இருக்காது. சரி, இப்போ எதுக்கு நீ திடீர்னு கள்ளழகர் கோயிலுக்கு போகிற அப்படின்னா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு மனசில் என்ன சங்கடம், என்ன ஒரு கவலையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நான் அங்கே கள்ளழகர் கோயிலுக்கு போவேன். எதுக்காக அப்படின்னா, அங்கே 18 படிகளுக்கு மேலே நின்று அருவமாக காட்சியளித்து மக்களுக்கு அருள் பாலிக்கிற ஸ்ரீ 18ஆம் படி கருப்பனை பார்க்க தான் போவேன். அவரை பார்க்க போகிறப்ப எனக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியும். சரி, சரி வாங்க அப்படின்னு விளாக் கண்டினியூ பண்ணிட்டு அதை பற்றி நான் பேச ஆரம்பிப்போம். இந்த மதுரை கள்ளழகர் கோயிலுக்கு பருவமாக வந்து இப்போ காட்சி வைக்கிற 18ஆம் படி கருப்பன் எப்படி வந்தாருன்ற எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹிஸ்ட்ரியை நான் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ முன்னொரு காலத்தில் வந்து இந்த மதுரையை ஆண்டு வந்த பாண்டிய மன்னர்களோட கண்ட்ரோலில் தான் இந்த மதுரை கள்ளழகர் கோயில் இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு மலையாளத்திலேருந்து வந்த அரசர் வந்து இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் செஞ்சுட்டு போகிறப்ப கள்ளழகரோட அழகில் மயங்கி இவரை தன்னோட மலையாள தேசத்துக்கு கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்டார். ஆனால் அப்போ இருந்த பாண்டிய மன்னர்களோட வலிமையினாலையும் அவங்களோட அரசாட்சினாலையும் கள்ளழகர் கோயிலேருந்து ஒரு கல்லை கூட அவரால் எடுத்துகிட்டு போக முடியல. இதுக்கு என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அவர் மலையாள தேசத்தில் இருக்க 18 மந்திரவாதிகளை கூப்பிட்டு அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை பற்றி எடுத்து சொல்லி அந்த கள்ளழகர் சிலையை நம்ம மலையாள தேசத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு உத்தரவு விடுறாரு. அவங்க 18 பேர்த்துக்கு துணையாக 18ஆம் படி கருப்பனை இவர் அனுப்பிச்சி வைக்கிறாரு. அதே மாதிரி அந்த மலையாள தேசத்து அரசர் சொன்ன மாதிரி அந்த 18 மந்திரவாதிகளும் அழகர் கோயிலுக்கு வந்து மக்களோட மக்களாக கலந்து அருவமாக ஆகி அந்த கள்ளழகர் கோயிலில் ஒவ்வொரு மூலையிலையும் நின்று கள்ளழகரை கடத்திட்டு போகிறதுக்கான ஒரு வழியில் இருந்தாங்க. அதே சமயம் வந்து அவங்களுக்கு துணையாக வந்திருந்த நமக்கு மலையாள தேசத்துக்கு கருப்பர் இருக்கார்ல, அவர் வந்து கள்ளழகரோட அழகில் மயங்கி அவரை பார்த்தபடியே நின்றுட்டு இருந்திருக்கு. நம்ம கள்ளழகர் வந்து அந்த அழகர் கோயிலோட பூசாரி கனவுல போய் இப்படி கடத்திட்டு போகிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அந்த பூசாரியும் வேகமாக கோயிலுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்ப அழகர் மலை காவலனாக கள்ளழகர் 18ஆம் படி கருப்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சைவ பொங்கலிட்டு படையல் வைத்து ஒவ்வொரு மூலையிலையும் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சமயம் வந்து அப்படி பண்ணனால அந்த மிளகு காரம் தாங்க முடியாமல் அருவமாக இருந்த மந்திரவாதிகளோட கண்மை அழிஞ்சு அவங்க எல்லாரும் தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க உருவம்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த சமயம் 18ஆம் படி கருப்பன் வந்து அந்த 18 மந்திரவாதிகளையும் வதம் பண்ணி, நான் இருக்கிற வரைக்கும் இந்த அழகர் கோயிலேருந்து ஒரு திரும்ப கூட எடுத்துகிட்டு போக முடியாது. இதுக்கப்புறம் இந்த அழகர் கோயிலோட காவலனா நான் எப்பயும் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி 18 மந்திரவாதிகளோட பிணங்களையும் 18 படிகளாக்கி அந்த 18 படிக்கு மேலே அருவமாக நின்று காட்சியளிச்சிட்டு இருக்காருன்ற ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. சரி வாங்க அப்படியே இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி. ஸோ இது தப்பாக இருந்தால் என்னன்றதை சொல்லுங்கள், சரியாக இருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அடுத்து மேலே போயிட்டே விளாக் பண்ணுங்கள். எவ்வளோ கூட்டம் வந்தாலும் பரவாயில்ல, நின்று கும்பிட்டு போகிறான்டா. இல்லை, அன்னைக்கு ஏறும் போதே நாக்கு தள்ளிடுச்சு, இன்னைக்கு ஏறும் போது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஃபுல்லாக சங்கடப்படுத்தக்கூடாது. ஓகே, தண்ணி தடுப்பிச்சுட்டு போமா, ஏற்கனவே அடுக்கி வச்ச கல்லை நம்ம கலைச்சி விடணுவா? ஏதாவது ஒரு இடத்துல கலைக்காமல் அதே கலை போய் தான் கலைக்கணுமா? ஏதாவது ஒரு இடத்துல கலைச்சா போதும், மேலே போய் கலைச்சிக்கலாம். அதை இங்கேயே கலைச்சா இங்கே வச்சுட்டு போனோம். என்னடா நீங்கள் எப்படி இப்போ தாண்டா வச்சோம் அப்படின்னு வாங்க பார்த்தாங்கன்னா எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சலசம் பண்ணுறதுக்குன்னே வருவீங்களாடா. சூப்பராக இருக்கும் இது.
வரும்போது எடுத்துச்சுனான்ட்டோம். யாராவது பார்த்தா தம்பி 7 வயசு ஆச்சு தம்பி அப்படின்னு. நாங்கள் இன்னும் சின்ன குழந்தை தாங்க. பசங்களாம் வரும்போது தெரிஞ்சுக்கோ நாங்கள் சின்ன பிள்ளை என்ன. பசங்களாம் வந்தோம்னா இதுக்கு மேலே இருக்கும், கூட்டமாக வந்தோம்னா. ஒருக்கா ஜேபி வெயில் எடுத்துட்டு வரணும்டா. ஜேபி மலை ஏற மாட்டேன். ஏன்? அவன் காலில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம்ல, பண்ணியிருந்தான் இல்லை. இப்போதைக்கு ஏறக்கூடாது, எப்பயும் ஏற தெரியல, ஏற முடியுமான்னு தெரில அவனால். பைக்கில் ஏறியலாம்ல. பைக்கில் ஏறலாம், இந்த பாதையில் இந்த பாதையில் போனால் ஜாலியாக இருக்கும். பசங்களோட வர இந்த பாதையில் போனால் ஜாலியாக இருக்கும். பைக்கில் ஏறினோம்னா கூட அவ்வளோவா இருக்காது. குரங்கு தொல்லை ப்ளஸ் ஏறுறது இழப்பு வாங்குறதுல வீடியோ எடுத்து வச்சு உங்களுக்குலாம் குச்சி வேணும் முதல்ல. ஆமாண்டா, இந்த குரங்குங்கள்ட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு. அடுத்த வருஷம் வெள்ளியங்கிரி போகிறோம்டா. எனக்கு என்னமோ பேர் ஹில்ஸ் கூட போகிற மாதிரியே இருக்குது காட்டுக்குள்ளே. ஏன்? அப்படிதான்டா இருக்குது காடு. காடு இது வா மேலே போய்ட்டு போட்டோ எடுத்துக்கலாம். இந்த பக்கியோட இந்த இடத்துக்கு வந்தேன். அதே ஆளோட தான் இப்போ திரும்பி ஏறிக்கிட்டு இருக்கேன். அது நீ வாங்கிட்டு வந்த வரும்போது நான் வாங்கிட்டு வந்த வரும்போது நினைக்கிறேன். எங்கே போனாலும் உன் கூட நான் போகிற மாதிரி இருக்கு. எனக்கு சொல்கிறேன் வாங்கிட்டு வந்த வரேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ரைட்டு மேலே போயிட்டே கண்டினியூ பண்ணுவோம். இப்போ மேலே போகிறதுல 2 பாதை இருக்குது. எடுக்கிறதுனா எடு. ஒன்று மலை பஸ்ஸில் போகிறது. ஆனால் ட்ரக் பண்ணி போக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த பாதையை சூஸ் பண்ணலாம். தனியாக வந்துடாதீங்க, சத்தியமாக ஏற முடியாது. 2 பேருக்கு நாக்கு தள்ளுது. ஆசையோட வந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்குன்னா 5-6 பேரோட வந்தால். ஒருத்தன் இங்கே ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃபஸ்ட்னா என்ன பண்ணுற சார், என்ன பண்ணுறீங்க? இந்த காட்டுப்பாதை தாண்டி வந்தாச்சு. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குது. இந்த ரோட்டில் எவ்வளோ தூரம் நம்ம போகணும்? மலைப்பாதையில் ஏறுறது கூட ஈஸியாக இருக்குது, இந்த ரோட்டு மேலே ஏறுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாக்கு தள்ளுது. லெட்ஸ் கோ. ஒரு வேலை பெரிய கேனா தூக்கி கையில் கொடுத்துட்டாங்க, தூக்கிட்டு வர முடியல. இப்போதைக்கு ராக்காயம்மன் கோயில் மட்டும் போயிருக்கு. அடுத்தது கீழே பாம்பு போயிட்டு திரும்ப கீழே இறங்கணும். இவன் நல்லா பார்த்துக்கங்க, பார்த்தா கல்லை விட்டு அடிங்க அவனை.